பைபிளில் ஒரு வாசகம் இருக்கிறது. எப்படின்னாக்கா, நீ களத்திலே நின்று போராடு, உன் வெற்றியை இறைவன் தீர்மானிப்பான் அப்படின்ட்டு. இதை தான் நான் நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன். நீ உழைத்து கொண்டே இருந்தால் யாராவது ஒருத்தருக்கு வந்து உனக்கு உதவி பண்ணுவாங்க. நான்லாம் அப்படி தான். நான் பாட்டில் என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மற்றவங்க விரும்புகிறாங்க, விரும்பலை, வெறுக்கிறாங்க, நம்மளோட சந்தோஷமாக இருக்கிறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. என்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இருந்தேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணி என்னை தூக்குனாங்க. என்னை தூக்கி நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறேன்னாக்கா, அந்த மாதிரி ஆட்கள் என்னுடைய கடுமையான உழைப்பு இதெல்லாம் இருந்தது. பல பேர் எனக்கு யாருமே இல்லை, நான் உழைக்க மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருப்பான். உனக்கு யாரும் வீடுக்கு உன் வீட்டு கதவை தட்டி உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. இறைவன் என்பவன் நேரடியாக உதவ மாட்டான், யாராவது வழியில் உதவுவான். இப்போ எனக்கெல்லாம் அப்படித்தான். பெற்றவர்கள் தாய் தந்தையாக இருக்கலாம், ஆனால் என்னை உயர்த்தியவர்கள் நிறைய பேர். அதை நான் என்றும் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அப்படி தான் நடக்கும். அதனால் நீ களத்தில் நின்று போராடு. நீ கண்டிப்பாக உன்னை இறைவன் ஜெயிக்க வைப்பான்.